ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 158வது ശ്ലോകം. மொத்தம் 7 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சந்தஸ், வேதம், இதனோடதெல்லாம் எசன்ஸ் ஆயிட்டு இருக்கிற அம்பிகை. இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமான சாஸ்திரத்தோடு சக்தியா இருக்கிற அம்பிகை. மந்திரங்களோடு எசன்ஸா இருக்கிற அம்பிகை. உள்ளங்கை மாதிரி சன்னமான வயரோடு கூடின அம்பிகை. சிரேஷ்டமான கீர்த்தியோடு கூடின அம்பிகை. பந்தனங்களுக்கு அப்பாற்பட்ட அம்பிகை. அக்ஷரங்களோடும் வர்ணபேதங்களோடும் சொரூபமாயிருக்கிற அம்பிகை. இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் லலிதாம்பிகைய துதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தசு, சாரா, அது ரெண்டும் கூடி சேர்ந்ததாக்கும் சந்தசாரா. அடுத்தது சாஸ்திர சாரா, சாஸ்திரம் சாரா, அது ரெண்டும் கூடி சேர்ந்ததாக்கும் சாஸ்திரசாரா. அடுத்தது மந்திரம் சாரா, மந்திரசாரா. அடுத்தது தலஹ உதரி அப்படின்னு கூடி சேர்ந்ததாக்கும் தலோதரி. அடுத்தது உதாரகீர்த்திகி அப்படிங்கிற ஒரு நாமமும் உத்தாம வைபவா அப்படிங்கிற நாமமும் கூடி சேர்ந்த நாமமாக்கும் இது. உதாரகீர்த்திகி அப்படிங்கிற ஒரு நாமம், அங்க விசர்க்கம் இருக்கு, அதனால அது நீட்டாதைக்கு அடுத்த நாமத்தோடு கூடி கூட்டி மிங்கிள் பண்றதுக்காக்கும் அங்க ரு சப்தம் வந்தது. உதாரகீர்த்திகி உத்தாம வைபவா அப்படிங்கிற அந்த ரெண்டு நாமங்களை கூட்டி சேர்த்தி உதாரகீர்த்திருத்தாம வைபவா அப்படிங்கிற நாமம். ரெண்டு நாமங்கள் கூடி சேர்ந்த நாமம். அதுக்கு அடுத்தது வர்ண ரூபிணி. இத்தனையுமாக்கும் நாமங்களுக்குல இருக்கிற பதங்கள், பதங்களை பிரிக்காதைக்கு வேணும் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமங்களை சொல்லறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். சந்தசாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா, தலோதரி, உதாரகீர்த்திருத்தாம வைபவா, வர்ணரூபிணி. 158வது ஸ்லோகத்தில் இருக்கிற 7 நாமங்களில் 844லேருந்து 850 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 844வது நாமம் சந்தசாரா. வேத மாதாவாயிருக்கிற காயத்ரி ரூபிணியாயிருக்கிற அம்பிகை. வேதசாரமாயிருக்கிற உபனிஷத்தோடு சொரூபமாயிருக்கிற அம்பிகை. சந்தசு சாஸ்திரங்கள் இதோடதெல்லாம் உச்சாரண நியமமாயிருக்கிற அம்பிகை அப்படின்னு எல்லாம் இதுக்கு அர்த்தம். சந்தஹா அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். வேதங்களோடு சாரமாக்கும், எசன்ஸ் ஆக்கும் ஜெகதம்பிகை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படின்னு 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்களோடும் ஷார்ட் எசன்ஸ் ஆக்கும் பிரம்ம வித்யா இருக்கிற ஜெகதம்பிகை. ரிக்வேதம் போதத்தையும், யஜுர்வேதம் கர்மத்தையும், சாமவேதம் அனுபவத்தையும், அதர்வ வேதம் நைரந்தரியத்தையும் சூചിപ്പിக்கிறது. நிரந்தரத்தை அதையாக்கும் இங்கே நைரந்தரியம் அப்படின்னு சொன்னது. போதமும் கர்மவும் அனுபவமும் அதே மாதிரி நைரந்தரியவும்
இன்க்ளூட் ஆனதாக்கும் பூர்ணமான அறிவு அப்படிங்கிறது. சந்தஸ் அப்படிங்கிற சப்தத்துக்கு விருத்தம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. ஓரோ சந்தஸுக்கும் பேரும் அக்ஷர சங்கியகளும் இருக்கு. காயத்ரி சந்தஸுக்கு 24 அக்ஷரங்களாக்கம் உள்ளது. உஷ்ணிக் சந்தஸுக்கு 28 அக்ஷரங்களாக்கம் உள்ளது. அனுஷ்டுப் சந்தஸுக்கு 32 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற லலிதா சகஸ்ரநாமம் அனுஷ்டுப்பு சந்தஸ்லையாக்கும் இருக்கு. எந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தானாலும் அதுல 32 அக்ஷரங்கள் தான் இருக்கும். எத்தனை நாமங்கள் கூடி சேர்ந்த ஸ்லோகமானாலும் பரவாயில்லை, அதனோட டோட்டலான அக்ஷரங்களை எண்ணி பார்த்தானா 32 அக்ஷரங்களாக்கும் இருக்கும். அதாக்கும் அனுஷ்டுப் சந்தஸோட பிரத்யேகதை. பிருகதி சந்தஸுக்கு 36 அக்ஷரங்களும், பங்கி சந்தஸுக்கு 40 அக்ஷரங்களும், திருஷ்டுப் சந்தஸுக்கு 44 அக்ஷரங்களும், ஜெகதி சந்தஸுக்கு 48 அக்ஷரங்களுமாக்கும் இருக்கு. இதெல்லாம் தவிர வேறையும் நிறைய சந்தஸ்கள் இருக்கு. நிச்சித அக்ஷர சங்கியகளை பொதிஞ்சு பிடிக்கிறதையாக்கும் அதுக்கு சந்தஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. சந்தஸ்ல கத்தியம் இருக்கு, பத்தியம் இருக்கு. மந்திரத்துக்கு ரிஷி, தேவதை, சந்தஸ் இப்படின்னு எடுத்து சொல்றத பார்க்கறதுக்கு சாதிக்கும். வேத மந்திரங்களோடும் தந்திர மந்திரங்களோடும் எசன்ஸ் ஆக்கும் தேவி அப்படிங்கிற அர்த்தமாக்கும் சந்தஸ்சாரா அப்படிங்கிற நாமத்திலேருந்து கிடைக்கிறது. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சந்தசாரா அப்படிங்கிற நாமம். 845வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சாஸ்திரசாரா. கிரந்தங்களில சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் ஸ்ரேயஸுக்கும் பிரயஸுக்கும் தேவையான விதி நிஷேதங்களையும் எடுத்து சொல்லற சாஸ்திரமே ஆயிருக்கிற அம்பிகை அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரங்களோடு எசன்ஸா இருக்கிற அம்பிகை அப்படின்னு அர்த்தம். வேத சாஸ்திரங்களில சொல்லப்படுற சூத்திரம் அது பிரம்மசூத்திரத்துல 3வது சூத்திரம் எடுத்து சொல்றது சாஸ்திரயோனின்வாது அப்படின்னு. அப்படின்னா வேத சாஸ்திரங்களில எடுத்து சொல்லப்படுற சூத்திரம் அப்படின்னு அர்த்தம். வேத சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் எல்லாம் தர்மசாஸ்திரங்களிலும் எல்லாம் எடுத்து சொல்லப்படுற நிர்குண பிரம்மமே ஆன இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணமே ஆன அம்பிகை. மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு மந்திரம் இதைத்தான் எடுத்து சொல்றது. மாண்டூக்கிய உபனிஷத்துல 6வது மந்திரம். ஏஷஹா சர்வேஸ்வரஹா ஏஷஹா சர்வஜ்ஞஹா ஏஷஹா அந்தர்யாமி ஏஷஹா யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயௌஹி பூதானாம். இதாக்கும் அந்த மந்திரம். ஏஷஹா இவன், சர்வேஸ்வரஹா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக்கும். ஏஷஹா இவன், இவன் அப்படின்னு சொல்றது இங்க பிரம்மம். சர்வஜ்ஞஹா எல்லாம் தெரியறவனாக்கும். ஏஷஹா இவன் அந்தர்யாமி எல்லாத்துக்கும் உள்ள பிரவேசனம் பண்ணி அதெல்லாம் ஆக்டிவேட் பண்றவனாக்கும். ஏஷஹா இவன் சர்வஸ்ய எல்லாத்தோடும் யோனிகி உற்பத்தி ஸ்தானமாக்கும். பூதானா பூதங்களோடு பிரபவாப்யயௌஹி உல்பவவும் லயவும் இந்த பிரம்மமே தான். വ്യഷ്ടി രൂപത്തിലെ പ്രാജ്ഞനായിട്ടും സമഷ്ടി രൂപത്തിലെ ഈശ്വരനായിട്ടും വിവരിച്ച സഗുണാത്മ സ്വരൂപത്തിലെ എന്താക്കും സ്ഥൂല സൂക്ഷ്മ രൂപമായിരിக்கிற எல்லா பிரபஞ்சமும் உண்டாகிறது. ஜாகிரத் சொப்னங்களிலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் அனுபவப்படுறது.
அதுக்கு காரண ரூபமாயிட்டு இருக்கிறது பிராஜ்ஞனாக்கும். அதனால பிராஜ்ஞனும் ஈஸ்வரனுமாயிருக்கிற அந்த சகுண ரூபமாக்கும். எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற காரணവും உற்பத்தி ஸ்தானവും எல்லா பிரபஞ்ச பிரதிபாசங்களும் உண்டாயிருக்கிறதும் அந்த பிராஜ்ஞனிலேந்தாக்கும். பிரபஞ்சവും ஈஸ்வரனும் தம்மில இருக்கிற அபேத்தியமான பந்தத்தை ஆக்கும் இங்க எடுத்து சொன்னது. பிரம்மத்திலேந்தாக்கும் சராചரங்கள் எல்லாம் உண்டானது அப்படின்னும், பிரம்மத்திலேயே தான் அதெல்லாம் லயிக்கிறது அப்படின்னும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. பகவத்கீதையில விபூதி யோகத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகமும் இதையே தான் எடுத்து சொல்றது. பகவத்கீதையில 10வது அத்தியாயத்தில் இருக்கிற 39வது ஸ்லோகம், யது ச அபி சர்வபூதானாம் பீஜம் தது அஹம் அர்ஜுனா ந தது அஸ்தி வினா யது ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். அர்ஜுனா, சர்வபூதங்களோடும், அதானது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் பீஜம் அப்படிங்கிறது ஏதாக்குமோ அது நானாக்கும். அசையறதும் அசையாததுமாயிருக்கிற எல்லாம் என்னோடு அடிஸ்தானத்திலாக்கும் நிலநிற்கிறது. விதி நிஷேதங்களை எடுத்து சொல்றதாக்கும் சாஸ்திரம். அதனாலேயாக்கும் சாஸ்திர விதி பிரகாரம்தான் எல்லா கர்மங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. விதி அப்படிங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடின ஒன்று கிடையாது. காரணம் அது பிரமாணமாக்கும். சாஸ்திர தத்துவங்களை மாத்துறது தவறாக்கும். சாஸ்திர தத்துவங்களை நிஷேதிக்கிறதும் தவறாக்கும். இப்படின்னெல்லாம் பகவான் உபதேசம் பண்றார் அர்ஜுனனுக்கு. 846வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மந்திரசாரா. எல்லா மந்திரங்களோடும் எசன்ஸ் ஆயிட்டு இருக்கிற அம்பிகை. மந்திரங்களோடு எசன்ஸா இருக்கிறவள். மந்திர சக்தி அப்படிங்கிறது பராசக்தியே தான். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறது அம்பிகையாக்கும். மந்திரம் வழியாவாக்கும் பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் மனுஷாலில வந்து சேருறது. மந்திரத்தோடு எசன்ஸ, அதானது பொருளை மனுஷாளுக்குள்ள பிரவேசிப்பிக்கப்படுறது பராசக்தியோடு அனுகிரகத்தாலேயாக்கும். ஓரோ மந்திரத்துக்கும் ஓரோ அதிஷ்டான தேவதை உண்டு. பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்கிறத சிவரூபവും, ஸ்ரீ வித்யா மந்திரத்தில தேவி ரூபവും, விஷ்ணு மந்திரங்களில விஷ்ணு ரூபവും இருக்கு. மந்திரத்துல இருக்கிற பீஜாட்சரங்களில பிரத்யேகமான தேவதா சக்தி இன்க்ளூட் ஆயிருக்கு. மந்திரங்களை சாதன செய்யற சாதகன் இஷ்ட தேவதையிலேந்து வித்தியஸ்தனாக்கும். அப்படின்னாலும் மந்திர தேவதாமயனாக்கும். அந்த மந்திரங்களோடு தேவதை அப்படிங்கிற அந்த மந்திர தேவதையை ஆராதிக்கிறவராக்கும் உபாசகர். ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்துல மகாலட்சுமியும், ஐம் அப்படிங்கிற பீஜாட்சரத்துல சரஸ்வதி தேவியும், ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்துல சிவனோடு கூடி சேர்ந்த சக்தியும், கம் அப்படிங்கிற பீஜாட்சரத்துல கணபதியும் இன்க்ளூடாக இருக்கு. 747வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் தலோதரி.
நம்மளோட கையோடு உள்பக்கம் உள்ளங்கை, அந்த உள்ளங்கையோடு சைடுல இருக்கிற அந்த திக்னஸ், அந்த அளவுக்கு மட்டுமே சன்னமான இடுப்பு இருக்கிற வயர் இருக்கிற அம்பிகை. இதையே அதலோதரி அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டானா பிரபஞ்சத்தை ஃபுல்லா வகிக்கிற விராடு ரூபியா இருக்கிற அம்பிகை அப்படின்னு அர்த்தம். தலஹா அப்படின்னா சிவன், தலோதரி அப்படின்னா சிவபத்னி அப்படின்னு அர்த்தம். பரமசிவபத்னி ஆக்கும் லலிதாம்பிகை. பரம்பொருளால காப்பாற்றப்படுற பிரகிருதி சக்தியான அம்பிகை. 848வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. உதார கீர்த்திகி அப்படிங்கிற நாமம். சிரேஷ்டமான புகழ் இருக்கிற அம்பிகை. எட்நூத்தி 48வது நாமവും 849வது நாமവും கூட்டிச்சேர்த்தாக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. உதார கீர்த்திகி உத்தாம வைபவா. இப்ப நம்ம பார்க்கறது 848வது நாமம் உதார கீர்த்திகி அப்படிங்கிற நாமம். சிரேஷ்டமான கீர்த்தியோடு கூடின அம்பிகை. தேவிய நினைக்கிற பக்தனோடு அந்த மனசு புனிதமடையும். அப்படியாக்குமானா சத் சிந்தகள் மட்டும்தான் அந்த பக்தனில உண்டாகும். வாழ்க்கையில பல பல ப்ராப்ளம்ஸ் நமக்கு உண்டாகும். தேவியை இப்படி நினைச்சுட்டே இருக்கிறத அந்த ப்ராப்ளங்களுக்கெல்லாம் ஒரு சால்வு உண்டாகும். தேவி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றவளாக்கும். பக்தர்கள் கேட்கிற என்னத்தை வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறவளாக்கும். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற 3 புருஷார்த்தங்கள் பிரகிருதியில இருக்கிற சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு உள்ள புருஷார்த்தங்களாக்கும். இந்த 3 புருஷார்த்தங்களுக்கு அப்பாற்பட்ட புருஷார்த்தமாக்கும் மோட்சார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம். இந்த பிரகிருதியிலேந்து விடுபட்டு பரபிரம்ம பதவியில எத்திச்சேர்ற அந்த புருஷார்த்தம். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறா அம்பிகையான தேவி. பக்தர்கள் என்ன ஆகிரகிக்கிறாளோ அத அவளுக்கு சாதிச்சு கொடுக்கிற அம்பிகை. துஷ்டர்களுமாயிட்டு யுத்தம் செய்யறத அவளோட மனசு அப்படிங்கிறது துஷ்டதேலேந்து நெகந்து நேர்வழிக்கு வரதா அப்படின்னு அம்பிகை ரொம்ப கவனமா பார்த்துட்டு தான் இருக்கா. தேவகியோடு 8வது புத்திரன் கம்சனோடு அந்தகனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சின்ற கம்சன் 8வதாயிட்டு தேவகிக்கு ஜனிச்சது பெண் குழந்தையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டும் கூட அந்த குழந்தைய கல்லில தூக்கி எரிஞ்சு கொல்லறதுக்கு துணிஞ்சான். அந்த கம்சனோடு கையிலேந்து அந்த குழந்தை வழுக்கி போச்சு. എന്നിട്ട് ഒരു മരത്തോട് കൊമ്പു മേലെ പോയി ഉക്കാന്നുണ്ടത്. யோகமாயா தேவியான தேவியாக்கும். அது அந்த தேவி கம்சன் கிட்ட சொன்னது இப்படியாக்கும் அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்படுறது. பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல இருக்கிற 12வது ஸ்லோகம். கிம்மயா ஹதயாமந்த ஜாதாகலு தவாந்தக்ருத் யத்ர க்வவா பூர்வசத்ரோர்மாஹிம்சி கிருபணான்ருதாம். முட்டாளான கம்சா,
എന്നെ കൊന്നതാല ഉനക്ക് എന്നെ പ്രയോജനമാക്കും ഇരിക്ക് ചൊല്ല്. ഒന്നോട് അന്തകൻ ഒന്നെ കൊല്ലർത്തുകാനവൻ എങ്കിയോ പുറന്താച്ച് ഒന്നെ இதுக்கு முன்னாலே இருக்கிற ஜென்மத்தில கொன்னதும் அவனேதான். ஆசிரயமில்லாதவாளை துரோகிக்கப்படாதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. யோகமாயாதேவி கம்சன் கிட்ட இப்படி உபதேசம் பண்ணினா, அடுத்தவாளை துரோகிக்கப்படாது அப்படின்னு உபதேசம் பண்ணினா. கிருஷ்ணனால கம்சன் வதிக்கப்படுவன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுண்டு தேவி இந்த உலக நன்மைக்காயிட்டு கம்சன் கிட்ட உபதேசம் பண்ணினதையாக்கும் அங்க எடுத்து சொல்லப்படுறது. உதார கீர்த்திகி அப்படிங்கிற சப்தத்தால தேவியை பிரார்த்திக்கிறவாளுக்கு சிரேஷ்டமான கீர்த்தி வந்து சேருறது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. 849வது நாமம், 848வது நாமமும் 849வது நாமமும் கூட்டி சேர்த்தாக்கும் நாமம் அப்படிங்கிறத பார்த்தோம். உதார கீர்த்திகி உத்தாம வைபவா, அதையாக்கும் உதார கீர்த்தி உத்தாம வைபவா அப்படின்னு சொன்னது. அப்போ 849வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். உத்தாம வைபவா, ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு மகத்துவம் இருக்கிற சாமர்த்தியம் இருக்கிற அம்பிகை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப மகத்துவம் இருக்கிற அம்பிகை. தாமம் சொன்னா கயறு, கயராலியாக்குமே கெட்டி போடுறது. தேவிய எந்த ஒரு சக்தியாலையும் கெட்டி போடுறதுக்கு சாதிக்காது. தேவிய கெட்டி போடுறதுக்கான கயறு அப்படிங்கிற இந்த உலகத்திலேயே இல்லை. எல்லா பந்தனங்களுக்கும் அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதனால உத்தாம வைபவா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. எந்த ஒரு பொருள்கிட்டையும் இருக்கிற அட்ராக்ஷன் பந்தம் அதாக்கும் நம்மளை பந்தனத்துக்கு கொண்டு செல்லுறது. மனுஷாகிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம் நம்மளை பந்தனத்துல கொண்டு போய் சேர்க்கும். மாதாபிதாக்களுக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட், குழந்தைகளுக்கு மாதாபிதாக்கள் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட், சகோதரங்களுக்கு தம்மில இருக்கிற அட்டாச்மெண்ட், இப்படின்னு. பகவத்கீதையில சாங்கிய யோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆசக்தி அப்படிங்கிற பந்தனத்தால எப்படியாக்கும் நாசம் உண்டாகிறது அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 62, 63 ஸ்லோகங்கள் வழியாக்கும் பகவான் இதை சொல்றார். த்யாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்த்ரேஷோபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. இதாக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது. எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூஸ் ஆயிட்டு சிந்திச்சு இருக்கிறவனுக்கு அந்த விஷயங்கள் கிட்ட அனுராகம், அதானது ஆசக்தி உண்டாகிறது. அனுராகத்திலேருந்து காமம், அதானது ஆக்ரகம் உண்டாகிறது. அந்த ஆக்ரகத்திலேருந்து ஆக்ரக சாத்தியதை உண்டாகலை அப்படின்னா குரோதம் உண்டாகிறது. குரோதத்தால புத்தி பிரமம் உண்டாகிறது.
புத்தி பிரமத்தால ஞாபக சக்தி இல்லாம போறது, ஞாபக சக்தி இல்லாம போறத விவேக சக்தி இல்லாம போறது, விவேக சக்தி இல்லாம போறத அதப்பதனம் சம்பவிக்கிறது. ஆக்ரஹமே தான் கோபமாயிட்டு மாறுறது. இந்த ஆக்ரஹம் காமம் அப்படிங்கிறது பொருளுமாயிட்டு நமக்கு என்னவாக்குமோ விஷயத்துல ஆக்ரஹம் இருக்கு, அந்த விஷய பொருளுமாயிட்டு பந்திப்பிக்கிற கயராக்கும். இந்த காமபாசத்தை கட் பண்ணி போடணும் அப்படின்னா உத்தாம வைபவாய் ஆயிட்டு இருக்கிற தேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். அதனால இங்க தேவிய வாக்தேவிகள் உத்தாம வைபவா, பந்தனங்களுக்கு அப்பாற்பட்டவளே அப்படின்னு கூப்பிடுறா. 850வது நாமம் வர்ணரூபிணி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லா அக்ஷரங்களோடும் வர்ணங்களோடும் ரூபமாயிட்டிருக்கிற அம்பிகை. வர்ணியதே வர்ணகா, வர்ணிக்கப்படுறதுனால வர்ணம், வர்ணிக்கப்படுற ரூபத்தோடு கூடின வர்ணரூபிணி. லலிதோபாக்கியானத்திலையும் தேவி மகாத்மியத்திலையும் சௌந்தர்ய லஹரியிலையும் எல்லாம் தேவியோடு வர்ணனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வர்ணனையாக்கும் உள்ளது. அதே மாதிரியே பரசுராம கல்பசூத்திரத்துல வர்த்தாளி தேவிய வர்ணிக்கப்படுறது. சியாம வர்ணையாயிட்டு பெரிய பெரிய தம்ஷ்டங்களோடு கூடிட்டு செவந்து துடுதுடாதுடுத்த உக்ரமான அந்த ரூபம், 3 கண்களோடு கூடின அன்ப எடுத்து காட்டுற சரமாதிரி கூர்த்து உயர்ந்து நிற்கிற ஸ்தனங்களோடு கூடின அம்பிகை. வாளு, சக்கரம், ஒலக்கை, பரிஜை, கலப்பை இப்படி இருக்கிற ஆயுதங்கள் 5 கைகளில் வச்சுட்டு இருக்கா தேவி. சங்கு ஒரு கையில வச்சுட்டு இருக்கா, வரமுத்திரையும் அபயமுத்திரையும் வச்சுட்டு இருக்கிற அந்த தேவி. இப்படி இருக்கிற தேவி சத்ரு சம்ஹாரிணியாக்கும் இஷ்டவரதாயினியாக்கும். அப்படி இருக்கிற தேவி நீலத்தாமரையில உட்கார்ந்து இருக்கிற அந்த தேவி வார்த்தாளி தேவி அப்படிங்கிற தேவிய அங்க வர்ணிக்கப்படுறது. வர்ணம் அப்படின்னா கலர், கலர் அப்படின்னா சுபாவம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சுபாவமாக்கும் எல்லாருக்கும் இருக்கு. எப்பவும் சிரிச்சுட்டே இருக்க மாட்டோம், எப்பவும் குஷியாயிட்டு இருக்க மாட்டோம், எப்பவும் டென்ஷனோடு கூடிட்டு இருக்க மாட்டோம், எப்பவும் கோவிச்சுட்டு இருக்க மாட்டோம், எப்பவும் அழுதுன்னு இருக்க மாட்டோம். காலையில ஒரு பாவம், கொஞ்சம் கழிஞ்சா அடுத்த பாவம், திடீர்னு சிரிச்சுட்டே இருப்போம், திடீர்னு டென்ஷனா இருப்போம். இப்படின்னு பல பல விவித சுபாவத்தை பிரகடிப்பிக்கிற அந்த டைம்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவி பிரத்யட்சப்பட்டுட்டே இருக்கா. சாந்தமான பாவத்திலையும் ரௌத்ரமான பாவத்திலையும் பாசமான பாவத்திலையும் எல்லாம் தேவியோட சொரூபமே தான் இருக்கு. தேவிதான் அது எல்லாத்தையும் நமக்கு நடத்தி தரா. நமக்கு என்ன ஒரு பாவத்தை காமிக்கணும் அப்படின்னாலும் அந்த பாவம் உண்டாகிறதுக்கான சக்தியை நமக்கு தரது அம்பிகையாக்கும். கோபம் அப்படின்னு பாவம் உண்டாகணும்னா கூடியும் அந்த கோபத்தை கொடுத்து அதை பிரகடனப்படுத்துறவளாக்கும் ஜெகதம்பிகையா இருக்கிற தேவி. தேவியோட சொரூபத்தை யந்திரத்துல, அதே மாதிரி களமெழுத்து பாட்டில எல்லாம் களம் இறைச்சு இப்படியெல்லாம் தேவியோட சொரூபத்தை பிரகடமாக்கப்படுறது. இப்படி அந்த அம்பிகைய வர்ணரூபிணி அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. இதுல நம்ம உதார கீர்த்திகி உத்தாம வைபவா அப்படிங்கிற 2 நாமங்களை சேர்த்தியாக்குமே பார்த்தோம். அதுக்கப்புறமா தனியா நிற்கிற ஒரு நாமமாக்கும் இது வர்ணரூபிணி அப்படிங்கிற நாமம்.